ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பனங்கிழங்கு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பனங்கிழங்குல நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நிறைய சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியானதுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பனங்கிழங்கு பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு 5 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற தொலியை மட்டும் நல்லா பிச்சு எடுத்துடலாங்க. பிச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த பனங்கிழங்கை குக்கரில் வேக வைக்கிறதுனால அந்த அளவுக்கு கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி அந்த கிழங்கு மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாயசம் பண்ணுறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பனங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இப்படி உடைக்கும் போது பனங்கிழங்கு ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ உடச்சிட்டு சென்டரில் இருக்கிற அந்த குருத்து மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கசக்கும், அதனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா பனங்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பிக்கும் போதே மேலே இருக்கிற அந்த தொளி மாதிரி மஞ்சி மாதிரி இருக்கிறது தானாக வந்துடுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு மேலே இருக்கிற அந்த மஞ்சி மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்கிற அந்த மஞ்சு மாதிரி மேலே இருக்கிறது பிக்கும் போதே வந்துடும், அதனால் பிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு சாஸ்பேனில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் பனங்கருப்பட்டி இருந்தீங்கன்னா கூட ஒரு பனங்கருப்பட்டி ஒரு 200 கிராம் பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ பாகு பதம் தேவையில்லை, நம்ம சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இது ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இது தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பல்ஸில் லைட்டாக அந்த மஞ்சி மாதிரி சுற்றி இருக்கும். அந்த மஞ்சி மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த நெய்யிலேயே ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த பனங்கிழங்கு வாசம் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த சர்க்கரை தண்ணியுமே இது கூட ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக சின்ன சின்ன தூசு குப்பையெல்லாம் இருக்கும், அதனால் டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்குங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா பனங்கிழங்கு ஈஸியாகவே கெட்டி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக பாசிப்பருப்பு பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் செய்யறதை விட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் பொடி பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸும் ஒரு பாதி அளவுக்கு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு மீடியம் தேங்காய் எடுத்து ஒரு 1/2 மூடி மட்டும் நம்ம திருகி தேங்காய் பால் 2 டைம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லி அளவுக்கு இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஒரு 200 மில்லி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு பாயச பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு.
பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற பாசிப்பருப்பு பாயாசம் ஜவ்வரிசி பாயாசத்தோட நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம பனங்கிழங்கு நெய்யிலே நல்லா வறுத்துருக்கறனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இதே ரேஷியோவில் இதே அளவில் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நார்மலாக பனங்கிழங்கு குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.